கைஸ் வெல்கம் பேக் டு நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம் செம்ம ட்ரீட் இருக்குங்க. நம்ம மதுரை வந்திருக்கோம். மதுரைக்கு வந்து நாங்கள் திருச்சியில் வந்து கரெக்டாக வந்து 8:48க்கு ஏறி நாங்கள் வந்து இப்போ 11:35 வந்துருக்கோங்க. வந்து ரொம்ப செம்மையாக இருக்குது. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து மாட்டிதாவணி பஸ் இறங்குறீங்க. இப்போ பாருங்க எல்லாம் சூப்பர் மார்க்கெட் மாதிரி செம்மையாக இருக்குது எல்லாம். இப்போ உங்களுக்காக வந்து பெரியார் பஸ் ஸ்டாண்ட் பிடிச்சிடும். லோக்கல் பஸ் பெரியார் ஷாப்பிங் போய் தான் நீங்கள் வந்து டூரிஸ்ட் பிளேஸ் எல்லாமே பார்க்க முடியும். இது வாங்க வீடியோக்குள்ளே போனோம். இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னா மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டில் இருக்கோம். இங்கே இந்த பஸ் தான் வந்து பெரியார் நகருக்கு போகும். இது டவுன் பஸ். இதோட நம்பர் என்னென்னா 3B. அங்கே போனால் அங்கே நம்ம நீங்கள் பெரியார் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து உண்மையிலேயும் நன்மை தரும் கோயில், அதுக்கப்புறம் ஹோட்டல் டெம்பிள் வியூ ரெண்டுமே வந்து நடக்கிற டிஸ்டன்ஸ் தாங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வரணும். உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். அனைவருக்கும் இனிய வணக்கம். எங்களோட தங்கும் விடுதியை வந்து விளம்பரப்படுத்துறதுக்காகவோ அடுத்தவங்களுக்கு கொண்டு சேர்க்கறதுக்காகவோ இது சொல்லலை. இது வந்து பொதுவான கருத்து. இப்போ எங்களை தேடி வர ஒவ்வொரு கஸ்டமரும் எங்களோட விருந்தினராக நாங்கள் உபசரிக்கிறோம். அதாவது உடன்பிறவா சகோதரர், உடன்பிறவாத தாய் தந்தையர், அந்த மாதிரி கற்றுக்கணும். எங்களோட ஹோட்டல் தொடங்கி 1995 30/8/1995 தொடங்கப்பட்ட சின்ன நிறுவனமானது இன்றைக்கு வந்து ஒரு 30 வருஷத்தில் ஒரு 3 ஜென்ரேஷனை கடந்து நல்ல ஒரு ஹோப்போட, நல்ல ஒரு பேரோட, நல்ல ஒரு சர்வீஸோட இந்த ஹோட்டல் செயல்பட்டு வருது. இதற்கு ஊருக்கு முழு காரணம் வந்து எங்களோட உழைப்பு மட்டும் கிடையாது, கஸ்டமரோட ஃபீட்பேக்கும் தான். கண்டிப்பாக இப்போ கடந்த 2 வருஷமாக அந்த booking.comங்க ஒரு ஆப்பில் போய் கஸ்டமரோட வந்து வெளி உலகத்துக்கு எங்களோட கொண்டாந்துருக்கோம். மற்ற ஹோட்டல்லாம் லாப நோக்கத்தில் சம்பாதிக்கணும், வந்து இன்றைக்கி வந்தால் போதும், நாளைக்கு அவங்க வராங்க வரல அப்படின்னு சொல்லிட்டு. எங்களோட வந்து என்னென்னா 100 தலைமுறை இல்லை 1000 தலைமுறைக்கு அந்த கஸ்டமர் வரணும்னு நாங்கள் எங்கள் ஹோட்டலில் வந்து ஒவ்வொரு கஸ்டமரையும் வழிநடத்தி சொல்கிறோம். கஸ்டமருக்கு உண்டான அனைத்து வசதிகளும் இங்கே ஹோட்டலில் உண்டு. ஒரே ஒரு பார்க்கிங் வசதி இல்லை. அந்த பார்க்கிங் வசதிக்கும் உண்டான ஏற்பாடும் பண்ணியிருக்கோம். அது ஒரு சிலவங்களுக்கு பார்க்கிங் வந்து அவங்களோட உடல்நல சூழ்நிலை, அவங்களோட சீனியர் சிட்டிசன் இந்த மாதிரி வரவங்களுக்கு கீழே பேஸ்மெண்ட் பார்க்கிங்கை கேட்குறாங்க. அதற்கு உண்டான நடவடிக்கையெல்லாம் எடுத்து வரோம். மற்றபடி எங்களோட ஹோட்டல் தங்கும் விடுதியில் வந்து அனைத்து சக பணியாளர்களும் வர கஸ்டமரை வந்து வர ஒவ்வொரு விருந்தினருமே வந்து ஒரு உறவினராக நினச்சி நாங்கள் வந்து எங்களோட சர்வீஸை கொடுக்குறோம். இன்னொரு விஷயம் வந்து இந்த ஹோட்டலில் வந்து சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. இப்போ ஒரு புதுப்பிக்கப்பட்ட முறையில் கஸ்டமருக்கு செய்யப்படுறது. இன்னும் அவர்கள் தேவைப்படுற வசதிகளும் கோரிக்கை ஏற்கப்பட்டு செயல்படுத்த அனுமதிக்க ஆணையிட நிர்வாகத்தினர் கேட்டுருக்கோம். மற்றபடி இது கோவில் மாநகரம் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஒவ்வொரு வர மக்களுக்கும் அவங்க வந்து ஏமாந்துடக்கூடாது. அவங்க நல்வழியில் நல்ல சாப்பாடு சாப்பிடணும். இந்த வழிக்கு போனால் இவ்வளோ அளவுக்கு ஈஸியாக இருக்கும். அவங்களோட எக்கனாமிக்கல் காஸ்ட்டு, அவங்க ஒவ்வொரு ஈட்டுற பொருளும் ஒவ்வொரு துளியும் ஒவ்வொரு மலைத்துளி மாதிரி, ஒவ்வொரு பைசாவும் மலைத்துளி மாதிரி. அவங்களோட செலவு வந்து ஒரு ரூபா அவங்களுக்கு வேஸ்ட்டாக செலவாகிடுச்சுன்னா ஃபீல் பண்ணுறது நாங்கள் தான். அதே ரூபா அவங்களுக்கு மிச்சமாகிடுச்சு அப்படின்னா சந்தோஷப்படுறவங்க நாங்கள் தான். அதனால் அந்த மாதிரி ஒரு மக்கள்கிட்ட ஒரு தொலைநோக்கு திட்டத்தை கொண்டு போகணுங்கிறதுக்காக எங்கள் ஹோட்டலில் நாங்கள் வந்து மேலும் செயல்படுத்துகிறோம். இன்னும் வந்து நிறையா செயல்படுத்தணும், நிறையா மக்கள்கிட்ட போய் சேரணுங்கிறது எங்களோட ஆசை. இந்த ஒரு சின்ன சேனல் மூலிமா போகுமாங்கிறது தெரியாது. பட் கடலளவு இல்லைனாலும் கடல் அளவுக்கு போய் சேரணுங்க எங்களோட ஆதிக்கம். இந்த அளவுக்கு இந்த ஹோட்டலோட விளம்பரத்துக்காக உள்ள மக்கள்கிட்ட போய் சேர்க்கணுன்னு கொண்டு சென்ற யூடியூப் சேனலுக்கு எங்கள் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். தேங்க்யூ சார். சார், இப்போ வந்து வெளியூர்லேருந்து இங்கே வராங்கன்னா நீங்கள் வந்து எப்படி வரணும், எப்படி உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணணும்? வெளியூர்லேருந்து வரவங்க வந்து இப்போ பார்த்தீங்கன்னா விமான வழியாக வராங்க. விமான வழியாக வரவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு போர்டிங் பாஸ் நீங்கள் எடுத்துருந்தீங்கன்னா நீங்கள் வச்சுருங்க சார். உங்களுக்கு வண்டி வேணும்னா இங்கேருந்து நாங்கள் அனுப்பிச்சி வைக்கிறோம், அதுக்கு உண்டான எக்கனாமிக்கல் ஃபேர் கொடுங்கன்னு சொல்லி நாங்கள் கேட்குறோம். ஒரு சிலவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஆன்லைன்லேயே புக் பண்ணிடுறாங்க. ஃப்ளைட்டு ஏர்போர்ட் அத்தாரிட்டிலேருந்து பிக் பண்ணி நம்ம ஹோட்டல் வந்துடுறாங்க. விமான நிலையத்துலேருந்து எங்களோட ஹோட்டல் வந்து ஒரு 8 கிலோமீட்டர். அதுவும் வந்து ஒரு சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் உள்ளேயே பஸ் வருது. அவங்க வந்து வெறும் 10 ரூபாலே எங்கள் ஹோட்டலுக்கு வரலாம். 10 ரூபா விமான நிலையம் வந்துட்டு பெரியார் நிலையம் பஸ் வருது. அப்படி இல்லையா விமான நிலையத்துலேருந்து உள்ளே நடந்து வந்தீங்கன்னா பெருங்குடின்னு ஒரு ஜங்ஷன் இருக்குது. அங்கேருந்து ஷேர் ஆட்டோ நிறையா போகுது, பெரியார் நிலையத்தில் வந்துக்கலாம். இது வந்து லக்கேஜ் அதிகமாக இல்லாமல்
ஒரு சிம்பிளாக வரவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு செலவு மிச்சப்படுத்துறதுக்குண்டான ஒரு சின்ன வழி. அடுத்த வழி வந்து பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் பேருந்து நிலையம் ஒரு பேருந்து நிலையம் இருக்குது. அனைத்து பேருந்துகளுமே அங்கே தான் ஹோட்டலுக்கு வருது. அந்த ஹோட்டலுக்கு இல்லை, மதுரைக்கு வந்து ரீச் ஆகிற வண்டி. அந்த வண்டிகள் பேருந்துகள் எல்லாமே வரவங்களுக்கு ஃபோன் பண்ணுவோம். சார் நீங்கள் வரவங்க ஆட்டோவில் வரலாம். ஒரு சிலவங்க அருகாமையில் வந்து ரயில்வே ஸ்டேஷன் ஸ்டாப் இருக்குது. ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து 1 கிலோமீட்டர் தான் எங்கள் ஹோட்டலு. அதனால் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து மார்க்கமாக வரவங்களுக்கு ரயில்வே ஸ்டேஷன் இறங்கி நடந்து வாங்க. இல்லை ஆட்டோ எடுத்திங்கன்னா ஒரு 100 ரூபா கேட்பாங்க, ஹோட்டல் ஒன்றா இறக்கி விட்ருவாங்க. அதே மாதிரி மாட்டுத்தாவணின்னு பஸ் ஸ்டாண்டு பழைய பேர், இப்போ வந்து எம்ஜிஆர் பேருந்துன்னு வச்சுருக்குறாங்க. அங்கே வந்து ரீச் ஆகிறவங்க, ஓம்னி பஸ்ஸில் வந்து ரீச் ஆகிறவங்க கரெக்டாக வந்து ஃபார்தர் பண்ணி ஃபாலோ பண்ணி நாங்கள் கஸ்டமரை பண்ணிக்கிறோம். இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, ஒரு சில வண்டிகள் வந்து சிட்டி உள்ளக்கே வருது. விடிய காலில் வர வண்டி வந்து பார்த்திங்கன்னா மதுரை நகரத்து உள்ளக்க வர பேருந்துகளை வந்து பெரியார் பேருந்து நிலையம் நீங்கள் போர்டிங் கேளுங்க அப்படின்னு சொல்கிறோம். ஒரு சில கஸ்டமர் அப்படியே இறங்கி வந்துடுறாங்க. அதே மாதிரி நம்மளோட ஹோட்டல் வந்து 24/7 365 டேஸ் கிடையாது, 366 டேஸு 366 நாள் செயல்படுது. சூரியன் வந்து ஓய்தோ இல்லையோ நாங்கள் ஓய மாட்டோம். எங்களோட உழைப்பு, எங்களோட சேவை என்றும் தொடரும். இந்த வாழ்த்துக்களோடு விடைபெறாமல் மேலும் மக்களோட வந்து இந்த உணர்வு வந்து யூடியூப் பார்த்தவங்க, பார்க்க போகிறவங்க, பார்த்துக்கிட்டு இருக்கவங்க இவங்க எல்லோரும் போய் அனைவரோட இடத்துலையும் போய் சேரணுன்னு என்னோட தாழ்ந்த விண்ணப்பமாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார், நன்றி சார். இப்போ நம்ம என்ன இந்த லிஸ்ட் என்னன்னா, மதுரை மீனாட்சி அம்மன் டெம்பிள் வந்து எப்போ திறப்பாங்க, எப்போ மூடுவாங்க, அர்ச்சனை டைமிங்கில் இருப்பாங்க. இதெல்லாம் என்னன்னா நாட் அலோடட் திங்ஸ்ங்க. மொபைல் ஃபோன், பவர் பேங்க், பிக் பேக் அண்டு லெதர் திங்ஸ், எலக்ட்ரானிக் குட்ஸ், காஸ்மெட்டிக் குட்ஸ், டார்ச் லைட், அம்ப்ரெல்லா, அவுட் சைட் பர்ச்சேஸ் ஃபுட் நாட் அலோட்.